ராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? என்ன கேட்க போகிறோம்னா, அண்ணன்ட்ட தான் ஒரு கேள்வி கேட்க போகிறோம். அண்ணே, உங்கள் பேர் உண்மையான பேர் என்னண்ணே? நீங்கள் எதுக்குண்ணே பேரை மாற்றினீங்க சொல்லுங்கள். நான் என் பேர் உண்மையான பேர் இது, நான் பேரை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு மேடையில் சொல்லுங்களேண்ணே. பெரியார் கொன்னா சிறுத்தைகள் பாயும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கள, எப்படிண்ணே நீங்கள் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? நான்லாம் உங்களை ஒரு தலைவராக ஏற்றுக்கல. ஏன்னா நீங்கள் எந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் போய் முன்னாடி நின்று அந்த பிரச்சனையை முழுசாக தீர்த்துட்டு வெளியே வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள். ஏதாச்சும் பிரச்சனைனா அங்கே போயிட்டு அந்த மக்களோட அப்படி போயிட்டு அப்படி ஓரமாக ஒதுங்கி போயிட்டு அப்படி ஒரு கும்பிட போட்டு வந்துடுவீங்க, சரிங்களா? நீங்கள் எந்த பிரச்சனைக்கு போய் முழுசாக நின்று அந்த பிரச்சனை தீர்ந்துருக்குது. உங்களுக்கு திமுக பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கங்கண்ணே. இங்கே யாரும் உங்களை நாங்கள் எதுவும் கேள்வி கேட்கலை. அதுக்காட்டி நீங்கள் மட்டப்படுத்தாதீங்க, சரிங்களா? உடனே பெரியார் கொண்டுனா சிறுத்தைகள் பாயும். ஏன் பாயுது? யானை பாயுது? ஒரு பெரிய மனுஷனாக இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, இந்த சின்ன பிள்ளைகளெலாம் அந்த 18, 19, 20 வயசு பையங்களெல்லாம் கிளப்பி விடுறீங்களா நீங்கள்? அடிச்சுக்கிட்டு சாவட்டும் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே. எப்படி நீங்கள் அப்படி பேசுகிறீங்க? சிறுத்தையை பாயுந்தான், நல்லதுக்கு தானே பாயணும், கெட்டதுக்கெல்லாம் பாயக்கூடாது. இங்கே நல்லதே சொல்லக்கூடாதா? நல்லதை சொன்னாலும் பாயுமா சிறுத்தைகள்? எதுக்கு பாயுது சொல்லுங்கள். புரியலையே நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு. நியாயமாக பேசுங்கண்ணே, அநியாயத்துக்கு பேசாதீங்க, சரிங்களா? உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற பயலும் அந்த பக்கத்தில் நின்று கை தட்டாங்க பாருங்க, அவங்க வேணும்னா அண்ணன் நல்லா பேசுகிறாரு தட்டிட்டு போவாங்க, நல்லா பேசுகிறாரு அப்படின்னு கையை தட்டிட்டு போவாங்க. எல்லாரும் அப்படி போக மாட்டாங்க, சரிங்களா? முதல்ல நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க சொல்லுங்கள். தலித்துக்கு அரசியல் பண்ணுறேன், தலித்துக்கு அரசியல் பண்ணுறேன், தலித்துக்கு அரசியல் பண்ணுறேன்னு இதைத்தானே சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். அந்த மக்களை என்ன அதை எந்திரிக்க விடாமல் அதே இடத்துல வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே ஆள் நீங்கள் தான். எந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் நீங்கள் முன்னாடி நின்றுருக்கிறீங்க? நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். எங்கே நின்றுருக்கிறீங்க சொல்லுங்கள். 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து அப்படி போகிறதும் தெரியாது, வரதும் தெரியாது. யாராச்சும் ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து ஒரு தாயோ தாப்பனையோ உங்கள் பக்கத்தில் பார்க்க முடியுமா? வர முடியுமா? உங்கள் கட்சியால் தாண்டி வர முடியுமா? அந்த உரிமையை கொடுத்துருக்குறீங்களா நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் என்னமோ பெரிய கோவரத்தில் இருக்கிறீங்க. ஒரு ஏழை விவசாயி, ஏழை தாய் சாப்பாட்டுக்கும் வறுமைக்கு கீழே கிடக்குறான். எப்படி உங்களை பார்க்க முடியுமா சொல்லுங்கள். உங்களுக்கு பெரியாரை பிடிச்சிருக்குன்னா தாராளமாக நீங்கள் கும்பிடுங்க, கோயிலுக்கிட்டோட கும்பிடுங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலையே. எல்லாமே பெரியாருன்னு நாங்கள் ஏற்றுக்கல. எங்களுக்கு பிடிக்கலை, நாங்கள் ஏற்றுக்கல, சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் கோயிலை கட்டி கும்பிடுங்க. தமிழை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காப்புல. எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்கள்லாம் சின்ன ஆள். இப்போ தான் அதெல்லாம் தெரியுது. தெரிஞ்சோன்னே நாங்கள் எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு ஒதுங்குறோம். நீங்கள் எங்களை கம்பல் பண்ணுறீங்க சொல்லுங்கள். தமிழ் ஒரு காட்டு முராண்டி மொழி, தமிழ் படித்தா பிச்சையோடு எடுக்க முடியாதுன்னு சொல்லி பேசி வச்சுருக்காரு. நீங்கள் அந்த புண்ணியானை கொண்டாந்து எங்கள் மனசில் திணிக்க பார்க்குறீங்களா? எங்களுக்கு பிடிக்கலை, சரிங்களா? தலித்துக்கு அரசியல் பண்ணுறோம். என்ன தலித்துக்கு அரசியல் பண்ணி என்னத்தை சாதிச்சு விட்டிய சொல்லுங்கள். எத்தனை மக்கள் இன்றைக்கி சாப்பாட்டு கூட வழி இல்லாமல், வீடு இல்லாமல் எத்தனை மக்கள் கிடக்குறான்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணே நீங்கள் ஒரு எம்பியாக இருக்கிறீங்களே, இந்த பாதிக்கப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், நீங்கள் சொல்லல தலித்து மக்கள்னு வீடு இடித்தாங்கண்ணே. ஒரு வீடு கட்டுற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு ஏழ்மையான மனுஷன் சம்பாரித்து அதை காசு சேர்த்து ஒரு வீடு கட்ட முடியுமாண்ணே சொல்லுங்கள். அப்படிப்பட்ட வீடே இடிக்கிறாங்க. எங்கள் வீடு இடிக்காதே அப்படின்னு போய் எந்த இடத்துல உட்காந்து நீங்கள் தடுத்தீங்க சொல்லுங்கள். கேட்டால் தலித்துக்கு அரசியல் பண்ணுறேன். ஏன்னு இப்போ இப்படின்னு சொல்லி இந்த மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறிய? இனிமேலும் உங்கள் பேச்செல்லாம் இங்கே பலிக்காது.
சரிங்களா? நீங்கள் நல்லா அண்ணன் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு இந்த உங்கள் பக்கத்தில் நின்று ஒருத்தன் கை தட்டுறான் பாருங்கள், அந்த கூட்டம் வேணும் உங்கள்கிட்டே ஒட்டிக்கிட்டு பிடிங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவங்க வேணும்னா நீங்கள் நல்லா பேசுகிறேன்னு கை தட்டுவாங்க. ஆனால் பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் நல்லா தான் இருந்தீங்க. சரிங்களா? உங்களையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வர வர ஐயையோ உங்கள் பதவிக்காக நீங்கள் என்ன வேணுமாலும் பண்ணுவீங்க. ஏன் இந்த ஏர்போர்ட் நாங்கள்லாம் வெளிநாட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஏர்போர்ட் அண்ணனுக்கு என்ன கொடுமை நடந்துச்சு சொல்லுங்கள்? அவரை போட்ட அத்தனை பேர் அடிக்கிறாங்க, லைவ் வீடியோ. ஆனால் அடித்தவருக்கு அடி வாங்கினவர் குண்டர் சட்டம், அடித்தவங்க வெளியில். உங்கள் நியாயம் சரி தப்பு, 2 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுங்க. அது எப்படி அடி வாங்கினவரை பற்றியும் குண்டர் சட்டம்? அப்போ நீங்களாம் என்ன சொல்ல வர்றீங்க? ஒருத்தன் 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறானா அப்படியே என்னை அடிங்கடா கொள்ளுங்கடா அப்படின்னு அப்படியே நிற்க சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், அப்படியே நிற்க சொல்கிறீங்களா? அதான் உங்கள் நியாயமா? நீங்கள் நியாயமாக பேசுகிறவ என்றைக்கு நீங்கள் ஏர்போர்ட் அண்ணமூர்த்தியில் கையை வச்சு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியில் சுத்தமாக உங்களை எங்களுக்கு பிடிக்கலண்ணே. சரிங்களா? அங்கே தப்பு இருந்த லைவ் வீடியோண்ணே, ஒரு வீடியோ இருந்தால் எடுத்தால் கூட அதை கட் பண்ணி ஒட்டலாம். லைவ் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம், அத்தனை பேர் இன்னும் அடிக்கிறாங்க. அடித்தவங்க உங்கள் ஆளுங்க, அடித்தவங்க இன்றைக்கி வெளியில் தான் இருந்தாங்க. அவர் குண்டர் சட்டம் போயிட்டு 4 மாதமோ 3 மாதம் உள்ளே கிடந்துட்டு வந்தார். ஒரு பொங்கல் கூட வெளியில் வர முடியல. அங்கேயும் ஒரு குடும்பம் இருக்குது. அதை நினச்சியலா? ஏன் உங்களை எதிர்த்து பேசக்கூடாது, உங்களை எதிர்த்து கருத்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறிய? எல்லாரும் அப்படி இருப்பாங்களாண்ணே? எல்லோரும் நியாயமாக தான், எல்லாருக்கும் நியாயம் திரும்ப தெரியாதா? சொல்லுங்கள். திமுகன்னு நீங்கள் தான் ஒட்டிக்கிட்டு கிடக்குறீங்க. இந்த ஒட்டிக்கிட்டு கிடந்து இந்த ஏழை பாவப்பட்ட மக்களுக்கு என்னத்தை பண்ணீங்க சொல்லுங்கள்? இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுறீங்களாண்ணே? போய் பாருங்கள். அங்கே உள்ள அன்னைங்கள்லாம் அந்த ஒவ்வொரு ஏழை குடும்பம் எங்கே உதவி கேட்குறாங்க, படிக்கிறதுக்கு எந்த பொம்பளை பிள்ளைய உதவி கேட்குதோ அப்படின்னு ஓடி ஓடி உதவி செய்கிறாங்க. அவளையெல்லாம் கையெடுத்து கும்பிடணும். அந்த அன்னைங்களாம் நல்லா இருக்கணும். ஆனால் நீங்கள்லாம் ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த மக்களை ஏமாற்றி அவளை இன்னமும் ஏமாற்ற பார்க்குறீங்க, அப்படி தானே? இனிமேலாம் யாரும் ஏமாற மாட்டானே. சரிங்களா? இப்படியே உங்கள் அரசியல் ஓடிடாது. கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அண்ணே.